Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஒரு ட்ரெடிஷனலான பிசினஸ், ஒரு வில்லேஜ் பேஸ்ட் பிசினஸ் அப்படினு கூட சொல்லலாம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், பழங்காலத்துல நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டேப்லெட்ஸாகவும் நமக்கு வந்துட்டு நிறைய வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான மெடிசினல் பர்பஸ்க்காக வந்து நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ், நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் வீட்லேயே பண்ண முடியும், இதுக்கெல்லாம் இப்போ மாத்திரை மருந்து அந்த மாதிரி வந்துருச்சா இந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக மேக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ வாங்க இன்றைக்கி கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைட் பப்பாயா லீஃப். ஸோ பப்பாளி லீஃப் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஹைலி பெனிஃபிட்டட் சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரு முக்கியமான மருந்து அப்படின்றது இந்த பப்பாளியோட இலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய இடத்துங்களில் இந்த பப்பாளியோட இலை கிடைக்கிறதில்ல. இப்போ நீங்கள் டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்பாயோட டேப்லெட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன நன்மை இருக்கோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த டேப்லெட் மெடிசனில் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னா நேச்சுரலாக இந்த பப்பாளியில் இருக்கிற அந்த இம்யூன் சிஸ்டம் நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்புல அது ஊறி நம்மளுடைய செல்ஸில் வந்து அது ஃபுல்லாகவே வந்துட்டு அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது மூலயமா வந்து நம்மளுடைய பிளேட்லெட்ஸ் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆனாலே பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து நமக்கு யூஸ்வலாக பூஸ்ட் ஆகும். டெங்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிளேட்லெட்ஸ் தான் வந்து குறையாமல் பார்த்துப்பாங்க. பிளேட்லெட்ஸ் குறைஞ்சது அப்படின்னா ரொம்ப சீரியஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ பப்பாயா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து நமக்கு டெங்கு ஃபீவருக்கு. டெய்லியுமே கூட பப்பாயா வந்து ஒரு இலையை எடுத்து நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்லா இது வந்து அரைச்சி தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு நம்ம ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம வீட்டில் குடித்தோம் அப்படின்னா நான் அந்த வீட்டில் நோயே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது வந்து பப்பாயா. ஆனால் நிறைய இடத்துல இது அவைலபிள் கிடையாது. ஸோ உங்கள் ஊருங்களில் இலவசமாக எங்கேயாவது இது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம். இலவசமாக யாரும் வந்து பப்பாளி இலையை பறிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பப்பாயா வந்து விவசாயம் ஃபார்மர்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் காயெல்லாம் அறுவடை பண்ணிட்ட பிறகு இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிடுறேன் அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இதோட ஒரு அருமையை பற்றி தெரியல அப்படின்னா அவங்க இதை தெரிஞ்சுக்கலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் எடுத்து இந்த தொழிலை பண்ணலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இதோட மேக்கிங் பற்றி நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் இந்த இலை கிடைக்கல இருந்தாலும் நான் தொழில் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு கிலோவோட பப்பாளியோட இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 rupees 60 rupees அந்த மாதிரி வந்து பச்சை இலை நான் சொல்கிறேன், ட்ரைடு கிடையாது, விற்பாங்க மார்க்கெட்டில். ஆனால் நீங்கள் வந்து அதாவது ஹோல்சேலில் விற்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே நிழலில் இந்த இலையை காய போடணும். வெயிலில் காய போட்டிங்க அப்படின்னா இதோடைய ஃபுல் பவர் நமக்கு போயிடும். ஸோ நிழலில் காய போட்டோன்னா இலை எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொடன் ஆகும், உடச்சா அப்படியே உடஞ்சி தூள் ஆகிற மாதிரி. ஸோ நீங்கள் ஃபுல் பவுடர் இதை பண்ணக்கூடாது. ஃபுல் பவுடர் பண்ணாமல் நம்ம 1 கிலோ அளவுக்கு காய வைக்கிறோம் அப்படின்னாலே 300-350 கிராம் தான் நமக்கு வந்து பவுடரே வந்து இதில் இலை காஞ்ச பிறகு நமக்கு அவுட்புட்டே கிடைக்கும். ஆனால் இதோட பேக்கிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா கிட்ட பேக்கிங் போகும். ஸோ 200 rupeesக்கு மேலே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 250 கிராம் 500 கிராம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 200 rupeesக்கு மேலே ஒரு பேக்கெட்டுக்கு நம்மளால் லாபம் எடுக்க முடியும். ஸோ ஆன்லைனில், மெடிக்கல் ஷாப்ஸில், அதே போல் உங்களுக்கு நாட்டு மருந்து கடை எல்லா இடத்துலையும் இது ஈஸியாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இ-காமர்ஸ் தான் பெஸ்ட் சைட்ஸ் இது. ஏன்னா நிறைய நபர்களுக்கு நிறைய ஊரில் என்னுடைய ஊரில் பப்பாளி இலை எனக்கு கிடைக்கும். ஆனால் வெளியூருங்களில் பப்பாளி இலை வந்து கிடைக்காது நிறைய பேருக்கு. அவங்க எல்லாம் வந்து இதை தாராளமாக வாங்கிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரிஜினல் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா க்ரஷ்டு மட்டும் பண்ணுங்கள், பவுடர் ஆக்கி இதை சேல்ஸ் பண்ண வேணாம். அதை அவங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீ டிப் பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த க்ரஷ்டு இலையை வந்து போட்டு ஒரு 10 grams 50 grams அந்த மாதிரி போட்டு டீ பவுச்சஸ் மாதிரி கொடுப்பாங்க. அவங்க ஹாட் வாட்டரில் இது ஒரு 3 times வந்து 3 வாட்டி உள்ளே விட்டு முக்கி எடுத்தாங்க அப்படின்னா அந்த சாறுகள் இறங்கும். அது மூலயமா வந்து அதோடைய நன்மைகள் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பராக பேப்பர் கவர்ஸில் அட்ராக்டிவ் உங்களுக்கு அந்த பப்பாளி இலை போட்ட மாதிரி அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நல்ல ஒரு மார்ஜின் இதில் எடுக்க முடியும். நல்ல ஒரு ஈஸியான பிஸ்னஸ், எல்லா டைம்லேயும் வந்து சேல்ஸ் ஆகிற பிஸ்னஸ். அது மட்டும் இல்லைங்க, எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது இந்த மாதிரியான தொழில்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த தொழில் எடுத்து உங்கள் வீட்டில் இருந்தே செய்யலாம். பெண்கள் என்ன தொழில் செய்கிறதுன்னு தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நிலவேம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அதே போல் இந்த மாதிரி பப்பாயா சேல்ஸ் பண்ணலாம். முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடர் பண்ணலாம். முருங்கையோட தண்டு நீங்கள் வந்து எடுத்து அதை நீங்கள் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நிலவேம்போடைய உங்களுக்கு வந்து
தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இலையெல்லாம் எடுத்துட்டு அந்த கிளைகள் காம்புகள் அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். நிறைய வந்து ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படி வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்ககிட்டலாம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால் FSSAI எடுக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் இது 3 இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்ஸில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்கிங் பண்ணிவிட்டு பேக்கிங்கோட விலை வந்து பிரிண்டர் மூலயமா பிரிண்ட் எடுத்து பின்னாடி ஸ்டிக் பண்ணிட்டு வச்சிட்டாலே போதும். எந்த டைமுக்கு வரணும்னு ஒரு 2 டைம் வந்து நமக்கு ஸ்டாஃப் கேட்பாங்க இ-காமர்ஸ் சைட்ஸில். அந்த டைமுக்கு வந்து பிக் பண்ணிக்கோங்கன்னா அவங்க உங்களோட ப்ராடக்ட்ஸை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.